Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா கைன்மாஸ்டர் வீடியோ எடிட்டிங் டுட்டோரியல் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில், வாட்ஸ்அப்பில் எதில் பார்த்தீங்கன்னாலும் டைரெக்டாக வீடியோ எடுத்து போட மாட்டாங்க. அதை கட் பண்ணி எடிட் பண்ணி அதாவது ஒரு நல்ல கிறிஸ்பியான வீடியோவாக மாற்றி தான் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுவாங்க. இதை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பேசிக்காக வீடியோ எடிட்டிங் பற்றி தெரிஞ்சிருந்தாலும் இல்லை இப்போ தான் கற்றுக்க போகிறேன்னு வந்திருந்தாலோ இல்லை அட்வான்ஸாக வீடியோ எடிட்டிங்கை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு வந்திருந்தாலோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கைஸ், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் எப்படி எடிட் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நியூ ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கிரியேட் நியூ ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கைன்மாஸ்டர் ஆப் உங்கள் மொபைலில் இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வித்தவுட் வாட்டர் மார்க் கைன்மாஸ்டர் 100% ஒர்க்கிங் ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ கார்ட்லேயும் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து வித்தவுட் வாட்டர் மார்க் கைன்மாஸ்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ரேடியஸ் தேவையோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் கலராக செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு ட்ராக் பண்ணிக்கோங்க. இது கண்ட்ரோல் பேனல், இது டிஸ்பிளே ப்ரொஜெக்டர் பேனல். இந்த பக்கம் இருக்கிறது அன்டூ ரீடு, இந்த மாதிரி கொஞ்சம் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே இருக்கிறது டைம் லைன். இது மீடியா, நம்ம ஃபோட்டோஸ் வீடியோ ஆட் பண்ணுறதுக்காக. இது லேயர், நம்ம லோகோ ஆட் பண்ணிக்கிறதுக்காக. இது ரெக்கார்டர், நம்ம ஓன் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக. இது ஆடியோ, நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணுறதுக்காக. இது கேமரா, லைவ் பிக் எடுத்துக்கலாம். இது எஃபெக்ட் ஸ்டோர், நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ப்ளே பாஸ் பட்டன். அப்புறமா இது ஜூம் இன் ஜூம் அவுட். இப்போ லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு நமக்கு தேவையான வீடியோஸ், ஃபோட்டோஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கலாம். வீடியோவை ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான சைஸ் எடுத்துகிட்டு அந்த பிளாக் ஸ்க்ரீனை ட்ரிம் பண்ணிக்கலாம். வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான சைஸுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு தேவையான சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் அனிமேஷனை செட் பண்ணுறதுக்காக வீடியோவை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ப்ளிட் பண்ண வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு இன்னும் அனிமேஷனில் போயிட்டு தேவையான அனிமேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதே வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அவுட் அனிமேஷன் கொடுத்துட்டு நமக்கு தேவையான அனிமேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களே அதில் நிறைய அனிமேஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம வீடியோக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அனிமேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதிலே ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், தேவையான அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லோகோவை எப்படி ஆட் பண்ணலாம்னு பார்ப்போம். லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க, மீடியாவில் போய்க்கோங்க, உங்களுக்கு தேவையான லோகோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே மூவ் பண்ணிவிட்டு சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறம் வீடியோ ஃபுல்லாக லோகோவை ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் வீடியோவில் எப்படி வாட்டர் மார்க் செட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். லேயரை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு உங்கள் ஐகானிக் நேமை டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டியில் போயிட்டு ஒரு 15 வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வீடியோவில் எங்கே வாட்டர் மார்க் தேவையோ அங்கே மூவ் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க சைஸை. அப்புறம் வீடியோ ஃபுல்லாக டெக்ஸ்ட்டை ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் வீடியோவில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற எஃபெக்ட் எப்படி கொடுக்கலான்னு பார்ப்போம். லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க, மீடியாவில் போய்க்கோங்க, என்ன எஃபெக்ட் தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோவோட எண்டில் பேலன்ஸை கட் பண்ணிவிடுங்க. வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. என்னடா வீடியோ முழுக்க பிளாக் ஸ்க்ரீனாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? அதுக்கு தான் பிளெண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எஃபெக்ட் ஆட் ஆகிடுச்சு. ஆட் பண்ண லேயர் பெருசாகிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நான் இடது பக்கத்தில் இருக்கிற அந்த லேயர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்துடும். டிஸ்பிளே பேனலில் உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு உள்ளாடிய ஸ்கேலை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ப்ளே பண்ணியும் பார்த்துக்கலாம், எடிட்டும் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஃபவுண்ட் ஸ்டைல் கலர் எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். லேயரை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க.
உங்களுக்கு என்ன தேவை அதை டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவோட எண்ட் ஆகிறதுனால சும்மா தேங்க்யூன்னு டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான சைஸுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கேபிட்டல் ஏ ஸ்மால் என் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபவுண்டு ஸ்டைலை செட் பண்ணிக்கோங்க. இப்போ கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு சிசர் ஐக்கான் கிட்டே இருக்கிற அந்த ஒயிட் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கலரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு, ஃபவுண்டும் சேஞ்ச் ஆகிடுச்சு. தேவையான சைஸ் வச்சுட்டு பேலன்ஸை ட்ரிம் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம ஓன் வாய்ஸை எப்படி ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரெக்கார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்டை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரெக்கார்டாக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆடியோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு சாங்ஸில் போயிட்டு உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் மியூசிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். தேவையான அளவு வச்சுட்டு பேலன்ஸை ட்ரிம் பண்ணி விட்டுடுங்க கைஸ். இப்போ தெரியாதனமா எதையாச்சும் டெலிட் இல்லைன்னா கட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை கைஸ். அன்டு ஆப்ஷன் இருக்குது, ரீடு ஆப்ஷன் இருக்குது, அதை வச்சு சரி பண்ணிக்கலாம். இப்போ ஒரே ஆடியோ திரும்ப திரும்ப ப்ளே ஆகணும்னா லூப் ஆப்ஷன் இருக்குது கைஸ், அதை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரே ஆடியோ திரும்ப திரும்ப ப்ளே ஆகிட்டே இருக்கும். இப்போ வீடியோவை எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா மேலே இருக்கிற எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு என்ன குவாலிட்டியில் வேணுமோன்னு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பிக்சலில் வேணுமோன்னு செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இல்லை கைன்மாஸ்டரை பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரிப்ளை பண்ணுறேன். இதோ வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு, நான் ப்ளே பண்ணி ஷோ பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா எஃபெக்ட்டுமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஆடியோ ஷோ பண்ண முடியல, காப்பிரைட் இஷ்யூ ஆகிடும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவில் மேட் வித் கைன்மாஸ்டர்னு சொல்லிட்டு எந்த ஒரு வாட்டர் மார்க்குமே இல்லை. எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.